தேனி முருகேசன் பேசுகிறேங்க. புரட்சியாளர் உடனே மாலை போய் தேனி முருகேசன் உண்மையிலே அந்த நீதி அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்ட தெரிவிச்சிருக்கேன். அதாவது சாத்தான்குளம் ஜெயராஜ் கொலை வழக்கு வேலையே பயிர் தின்ற கதையை நிறைவேற்றிருக்காரு. உண்மையிலே அந்த நீதி அரசு ஐயாவுக்கு புரட்சியாளர் ஓடும் தொழிற்சங்கம் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து, அதாவது இது மாதிரி நீதி அரசர் இந்தியாவில் எப்போ வந்திருந்தா, அதாவது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மைக்கேல் குர்கா ஐயா இப்படி நீதியரசர் கர்நாடகாவில் செயல்பட்டார். இன்றைக்கி தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் ஒரு வரலாறு படைக்கிற ஒரு நீதியரசரை இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது 2 பேரை பார்த்துருக்கேன். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் 4 வருஷம் ஜெயில் தண்டனை, 100 கோடி ரூபா அவதாரம் வச்ச அந்த ஐயாவுக்கும், இந்த ஜெயராஜ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட காவலாளர்களுக்கு நல்ல தீர்ப்பு. இதை வாட்டில் என்னன்னு கேட்டால், இன்னும் சட்டத்தை வலிமையாக்கணும். என்னன்னு கேட்டால், அரசு அதிகாரிகள் லஞ்சங்கள் அதிகம், அரசு ஊழியர்கள் லஞ்சம், இவங்களுக்கு ஒரு சட்டத்தை போடணும். ஏன்னாண்டா இடைநீக்கம்னு போடுறீங்க. அந்த இடைநீக்கத்தை காட்டிலே அதாவது லஞ்சம் வாங்கிறது குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். பேச்சு வரியில் அரசு அலுவலகத்தில் இதாக தான் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா லஞ்சம் கொடுக்கறது முதலாளிகள். கனிவளம் கொள்ளை, எல்லாத்தையும் அந்த அரசு நிலத்தை கொள்ளையடிப்பது, மணல் கொள்ளை, அப்படி ஏகப்பட்ட ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு இந்த லஞ்சம் வாங்குறத குற்றம் சொல்லி அவங்களை என்ன பண்ணணும், சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். அதேமாரி தலைமுறைக்கு வேலை இல்லாமல் பண்ணணும். இந்த இடைநீக்கம் தற்காலிகம் என்ற எடுத்துட்டு நிரந்தரமாக வேலையை விட்டு நீக்கிற மாதிரிலாம் சட்டம் கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் என்னட்டா, நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. பெண்கள் இதுக்கு நீதிக்கு எங்கே போச்சுன்னு தெரில. தருமபுரியில் வேளாண் பல்கலைக்கழக மாணவிகளை உயிரோடு எரிச்சு கொண்டாங்களே, அவங்களெல்லாம் தப்ப விட்டா அம்மையார் தீர்ப்பு கொடுத்தாங்க. நாவு பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே இதில் கம்யூனிஸ்ட் தோழர்களை உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நாடு எங்கே போயிட்டுருக்குன்னா, இந்த விஜய் என்ன சாதனை செஞ்சான்னு தெரியல. சில ஆளுகள்லாம் நான் பார்க்குறேன், விஜய்ன்றீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த நாட்டில் பொதுமக்கள் நீங்கள் திருந்துங்க. சரியா? பொதுமக்கள் நீங்கள் திருந்துங்க. அதாவது எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் ஒரு விஜய் நடிகராக பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் அவர் எதுக்கு குரல் கொடுத்தாரு, என்ன சாதனை பண்ணியிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு. அதாவது உண்மையாகவே போராடுற கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு இந்த நிலையம் என்ன நோக்கி, எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோன்னு தெரியாமல், அதாவது பீகாரில் போய் பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் போய் பாருங்கள், உத்தரப்பிரதேசம் போய் பாருங்கள், வட மாநிலத்தில் போய் பாருங்க ஐயா. அங்கே எவ்வளோ பின்னோக்கி பின்தங்கியிருக்காங்க. நீங்கள் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, நல்ல செயல்பாடுகள் நல்லா இருக்குது. இந்த எலிமினாட்டிக்கு முதலாளி விஜய், ஆர்எஸ்எஸ்க்கும் கைக்கூலியாக செயல்படுற விஜயும் சைமன் சீமானுகள்லாம் ஓட்டு பிரிக்கிறவங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க. அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இது வரைக்கும் என்ன செய்ய போகிறாங்க, எந்த ஒரு இது கிடையாது. உண்மையிலே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் மக்களாகி நீங்கள் திருந்துங்கய்யா. மக்கள் நீங்கள் திருந்துங்க. விஜய் என்ன, விஜயை பற்றி விஜயும் கம்யூனிஸ்ட் ஒன்றாப்போ நிறையா டயத்தை வேஸ்ட் படுத்தாமல், நேரத்தை வீண் பண்ணாமல், என்ன கம்யூனிஸ்டுகள் எப்படி, கம்யூனிஸ்ட் கோட்பாடு எப்படி, இதெல்லாம் படிங்க. இன்றைக்கி சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் கொலை வழக்கு உண்மையிலே அந்த தீர்ப்பு மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும், உண்மையிலே இது ஒரு என்ன சொல்கிறது, இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இனிமேலாவது இந்த போலீஸ்காரங்களால் லஞ்சம் வாங்குறதை நிப்பாட்டுங்க, அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதை நிப்பாட்டுங்க. அதேமாரி உங்கள் வேலைக்கு நீங்கள் கடமை செய்ய தான் உங்களுக்கு சம்பளம். அரசாங்கம் மக்கள் வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் வாங்குறீங்கன்னு அது முதல் புரிஞ்சுக்குங்க. மக்கள் வரி பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அப்போ மக்கள் சேவகர் தான் நீங்கள். ஏன் மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறீங்க? பொதுப்பணித்துறையில் போய் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கான்ட்ராக்டுக்காரங்க லஞ்சம் கொடுக்குறாங்க. தரமான ரோடாகட்டும், தரமான சாக்கடையாகட்டும், தரமான ஒரு பொருளே கிடையாது. 7 லட்ச ரூபாய்க்கு எங்கள் ஊரில் உள்ள 7 லட்சம் 8 லட்சம் ஒரு வேலை பார்த்தாங்க.
தரமானது இல்லை. நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, மக்களாகி நீங்கள் திருந்துங்க. ஓட்டுக்கு பணத்தை வாங்குவதும் குற்றம், பணம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். தண்டனை கடுமையாக்கணும். பெண்களை கெடுக்கிறாங்கன்னா நடு ரோட்டில் சுடணும். அப்போ அவன் பயப்படுவான். சட்டங்களுக்கு எந்த அரசாங்கம், எந்த அரசியல்வாதிகளும் அரசாங்கத்துக்கு எதுக்காக அதிகாரிகளுக்கு ஆதரவாக தான் நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது பொதுமக்கள் பாதிக்குது. அரசாங்க அதிகாரிகள் நல்லா இருக்காங்க. நீங்கள் எந்த சட்டம், போலீஸ்காரங்க கூட அப்படிதான். எல்லாத்துக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். அதே மாதிரி விஓ ஆஃபீஸில் பாருங்கள், லஞ்சத்திலே ஓடிட்டு இருக்கு. விஓ தாசில்தார் ஆஃபீஸ், எந்த ஆஃபீஸ்லையும் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் லஞ்சம். லஞ்சத்தை ஒழிக்கணும். அப்படி நாடு வளம் வரணும்னா லஞ்சம் இருக்கக்கூடாது. சட்டம் கடுமையாக இருக்கணும். கற்பழிப்பா ஒரு பிள்ளை கற்பழி தூக்கில் போட்டு அரசு பணத்தை விரயம் பண்ணாதீங்கன்றேன். அந்த மாதிரி நீங்கள் சட்டத்தை எந்த அரசியல்வாதியாக இன்ன வரைக்கும் பேசியிருக்கீங்களா? ராஜாஜி காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் யாரும் பேசுனது இல்லை. ஏன்னா அரசாங்க அதிகாரியுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை. நாளைக்கு எம்பி எம்எல்ஏ மந்திரி ஆகிட்டா அந்த அரசாங்க அதிகாரியும் உங்களுக்கு தேவை. எங்கே எங்கே கனி வளம் இருக்குது, எங்கெங்கே இப்போ அரசு நலம் இருக்குது, கொள்ளடிக்கிறதுக்கு. ஏன் அதை சொல்லணும்? சட்டங்கள் கடுமையாக்கணும்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுக்கு அதை சட்டத்தை கொண்டு வரோம். தூக்கு தண்டனை, மரணம் எல்லாத்துக்கும் அது மாதிரி போடுங்கய்யா. நல்லா இருக்கு. நன்றி. தேனி முருகேசன்.